ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கடும் கண்டனத்திற்கு ஆளாகும் புதிய தொழிலாளர் சட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் செயல்பாட்டில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கியது. இச்சட்டங்கள் 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு மற்றும் தொடர் போராட்டங்கள் காரணமாக சட்டம் அமலுக்கு வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஊதிய சட்டம், தொழில் உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய சட்டங்கள் நவம்பர் 21 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் தொழிலாளர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்பட்டாலும் நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கின்றன. இதனால் சட்ட மற்றும் சமூக பாதுகாப்பற்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கண்டனம் எழுந்துள்ளது. புதிய சட்ட தொகுப்புகளில் சிறு நிறுவனங்களின் ஆட்குறைப்பு தொடர்பான விதிகள் எதுவும் இடம்பெறவில்லை. முன்பு 100 தொழிலாளர்களுக்கு மேல் கொண்ட நிறுவனங்கள் ஆட்குறைப்பு அல்லது நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதற்கு அரசின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த முறையில் மாற்றம் செய்யப்பட்டு 300 தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் மட்டுமே அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிய நிறுவனங்கள் ஆட்குறைப்பு அல்லது நிறுவனத்தை மூட முற்படும் போது அதில் அரசின் தலையீடு கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு ஆலையை மூடணும் அல்லது அங்கே ஆள் குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் 100 தொழிலாளி வேலை பார்த்தா அங்கே முதலாளி அந்த மாநில சர்க்கார்ட்ட அனுமதி கேட்கணும். மோடி சொல்லிட்டாரு, ஒரு வயலும் கேட்காதியப்பா, நீ தேவையான அமர்த்திக்க, தேவையில்லைன்னா துரத்திக்க, அந்த ஃபயர் அண்ட் ஹயர். இது ஒரு பக்கம் இருக்க, தொழிற்சாலை பணியாளர்கள் 9 முதல் 12 மணி நேரமும், கடைகள் உள்ளிட்ட மற்ற வணிக நிறுவன பணியாளர்கள் 9 முதல் 10 மணி நேரமும் பணிபுரிய இச்சட்டம் வழிவகுக்கிறது. பெண்களை இரவு நேர பணியில் அமர்த்த அனுமதிக்கும் அம்சத்திற்கும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிக்கின்றனர். தொழிலாளர்கள் சங்கமாக சேரும் உரிமை, நிறுவனங்களிடம் தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கும் உரிமை, ஊதியம் தொடர்பாக பேரம் பேசும் உரிமை ஆகியவற்றை பறிக்கும் விதமாக இச்சட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. தொழிற்சங்கம் அமைப்பதற்கு என்ற ஒரு துணிவே தொழிலாளிகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா 300 பேருக்கு சட்டம் பொருந்தாது, ஸ்டாண்டிங் ஆர்டரே பொருந்தாது. அப்புறம் எப்படி தொழிற்சங்கம் வைக்க முடியும்? அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை எப்படி வேணால் வச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் தொழிலாளி இருந்தானா அவன் எப்படி சங்கம் வைப்பான்? அவன் சங்கமில்லாத ஒரு அற்புதமான ஒரு நிலையை உண்டாக்குவது தான் மோடியினுடைய நோக்கம், பல முதலாளித்துவ அரசுகளின் நோக்கம். இதனை கண்டித்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.